திருமாங்கல்யம் சீரியலில் வர ஒவ்வொரு கேரக்டரை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் திருமாங்கல்யம் சீரியலில் சசிகலா ஒரு வில்லத்தனமான அம்மா கேரக்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்கள பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சசிகலான்னு சொன்னாலே போல்டு லேடி அப்படின்ற ஒரு வார்த்தை தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப போல்டாக எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஈஸியாக அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. இப்படி ஒருத்தங்க அவங்களுடைய ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் சொல்கிறாங்களா, அவங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தா அவ்வளோ கஷ்டங்கள், வலி, வேதனைகள் இது எல்லாத்தையுமே அனுபவிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும். இப்போ இவங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அண்டு சீரியல் ஆர்டிஸ்ட் அண்டு மூவிலையும் நடிச்சிருக்காங்க. இது போல் பல்முகம் கொண்டவங்க தான் இவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஓனாக ஒரு பொட்டிக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி எல்லா வகையிலுமே ஒரு காலத்தில் ஒரு ட்ரெஸ் போட கூட வழி இல்லை, அதே மாதிரி சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கல, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் அது எதுவுமே நான் உணரலை, இப்படிலாம் அவங்க ஒரு மேடையில் பேசியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே இப்போது தலைகீழாக மாறி இருக்குது. இப்போ இவங்களை நம்பி பல பேரும் இருக்காங்க. ஸோ இவங்க ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் லேடியாக வளம் வந்துட்டுருக்காங்க. இந்த சக்ஸஸ்ஃபுல் லேடிக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. அந்த கதை என்னன்றதை தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு சசிகலாவை பிடிக்கும்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணுங்கள். சசிகலா அவர்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சது அவங்க ஒரு சிங்கிள் பேரண்ட். அவங்களுக்கு யுகன் அப்படின்ற ஒரு மகன் இருக்கார். இப்போ அவருக்கு 11 இயர்ஸ் ஆகுதாம். அவங்களுடைய யுகன் அவங்க வயிற்றில் இருக்கும் போது 2 பேருக்கும் மனஸ்தாபங்கள், அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும். 1.5 வயசு இருக்கும் போது அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சாம். ஸோ இப்போ இவங்களுக்கு 36 வயசு ஆகுதாம். பல பேருடைய கேள்வி என்னென்னா, சரி ஓகே இத்தனை வருஷமாக நீங்கள் தனியாகவே இருந்துட்டீங்களே, செகண்ட் மேரேஜ் பண்ணால் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கும் இவங்க ஒரு ட்ரூவான பதிலாக சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே அந்த அன்பு கிடைக்கணும், அதோடக்கான தேடல்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் அந்த உண்மையான அன்பு எப்போ யார்கிட்ட இருந்து கிடைக்குதோ அப்போ நான் மேரேஜ் பண்ணிப்பேன். ஸோ அது கிடைக்கிறது தான் கஷ்டம். எனக்கும் அந்த ஆசைகள், கேள்விகள் எல்லாமே எனக்குள்ளேயும் இருந்திருக்கு. அது எப்போ கிடைக்குதோ அப்போ நான் பண்ணிப்பேன்ட்டு ட்ரூவான ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது இவங்களுடைய வெற்றி மூலயமா தான் பழி வாங்கணுமா. ஸோ ஒவ்வொருத்தருடைய வெற்றி தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள டேமேஜ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் இவங்களும் அவங்களுடைய வெற்றியை பார்க்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அப்படியே நொந்து நூடல்ஸ் ஆகணும்னு நினச்சாங்க. இப்போ அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்குன்னே சொல்லலாம். இப்போ இவங்க கேர்லி ஹேர்லாம் வச்சு ஒரு பணக்கார லுக்கில் இந்த சீரியலில் நடித்தாலும் இவங்க மொட்டை அடித்த காலங்கள்லாம் இருக்குது. அது ரியலாகவும் இவங்க மொட்டை அடிச்சிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, கேன்சர் பேஷண்ட்டுக்காக இவங்க டொனேட் பண்ணாங்க. அதுவும் ரொம்ப டக்குன்னெலாம் கிடையாது. 4 பேர் முன்னாடி ஈஸியாக பேசிடலாம். ஆனால் அந்த 4 பேர் மனசில் என்ன இருக்குது, அவங்களுடைய வலி வேதனை என்னன்றது பல பேருக்கும் வெளியே தெரியாது. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், அவங்கள விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றதுக்காக இவங்க மொட்டை அடிச்சிட்டாங்களாம். ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் இவங்க மொட்டை அடித்தாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க ரொம்ப அழகாக லாங்கர்லாம் இருக்கும்போது சூப்பராக ட்ரெஸ் பண்ணும்போது ஒரு பயிலும் கண்டுக்கவே இல்லையாம். ஆனால் இவங்க மொட்டை அடித்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி நிறைய பேசி ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்களாம். அது 100க்கு 100 உண்மையான விஷயங்கள் தான். நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணால் அது அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. நம்ம ஒரு வித்தியாசமாக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அது ரொம்ப பெருசாக பேசப்படும். அந்த மாதிரி தான். ஸோ நிறைய ஏமாற்றங்கள், அன்பை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போல் ஒரு ஏக்கம்லாம் இவங்களுக்குள்ளே இப்போ வரைக்கும் இருக்குது. என்ன தான் போல்டு லேடின்னு சொல்லலாம், ஆனால் இவங்களுக்கும் அழுகை, நிறைய மனவலிகள், நிறைய ப்ராப்ளங்கள்லாம் இருக்காம். இவங்களுக்கு அப்பானா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். இவங்க அப்பாவை நயனான் தான் கூப்பிடுவாங்களாம். அப்பாவை பற்றி இவங்க சொன்ன கவிதை பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க சாரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பொட்டிக்கு வச்சுருக்காங்க, நம்ம சொல்லியிருந்தோம். இவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஐடியா எப்படி வந்ததுன்னா, இவங்களுடைய ஃபேமிலி ஒரு நெசவாளர் குடும்பம். அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய சாரியை வியர் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு ஆசையாக அதை இப்போ நிறைவேற்றிக்கிறாங்களாம். அதனால தான் அந்த சீரியலில் மட்டும் ஒரே ஒரு நாளைக்கு 10 புடவையை மாற்றுறாங்களாம். 1 லட்சத்துக்கு விற்கிற சாரீலாம் இவங்கக்கிட்ட 3000 ரூபாயிலேருந்தே கிடைக்குதாம். அது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ நெல்லூர்லேருந்து சில்க் சாரியை இவங்க ரொம்பவே வியர் பண்ணுவாங்களாம். ரொம்ப பிடிச்ச சாரியாம். அதில் வரைகிற அந்த ஓவியங்கள் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸோட எசன்ஸ்லேருந்து எடுத்து கையிலேயே வரைகிறதுலாம் இவங்க ரொம்பவே அட்மையர் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய கடைக்காக இவங்க ஆன்லைன்லாம் புக் பண்ண மாட்டாங்களாம். நேரடியாக போயிட்டு ஃபேப்ரிக்லாம் தொட்டு பார்த்து தான் வாங்குவாங்களாம். அந்த அளவுக்கு இவங்க கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்காங்க.
ஸோ இவங்க மேலே சில சர்ச்சையான விஷயங்கள், சில விமர்சனங்கள்லாம் கூட முன் வச்சாங்க. அதுக்கு உதாரணமாக பைல்வான் அவர்கள் சொன்ன சில விஷயங்கள், அது அவராக சொல்லியிருக்க மாட்டார். இவங்க வந்து பண மோசடி பண்ணுவாங்க இப்படியெல்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் இது நானாக சொல்லலை, நாமக்கல்லை சேர்ந்த ஒரு நபர் தான் சொன்னாருன்ட்டு அந்த நபர் சொன்ன சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பார். இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு நடிகை ஆகணும், ஹீரோயின் ஆகணும், விஜே ஆகணும், இது போல் ஆசைலாம் இருந்துச்சா. ஆனால் இந்த மீடியாவில் ஆங்கர் ஆகணும்னா வாய்ப்பை நமக்கு கொடுக்குறாங்கன்னு போது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் கூடவே வரும். அது எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் அது வேணுமா வேண்டாமா அப்படின்றது உங்களுடைய கையில் தான் இருக்குது. நான் ஹீரோயினாக தேடும் போது எனக்கு வாய்ப்பு தரேனாங்க, கூடவே அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாங்க. அதனால எனக்கு ஹீரோயின் வாய்ப்பு வேணான்னு சொல்லிட்டேன். இப்போது நான் அம்மா கேரக்டர் பண்ணுறதுக்கு ரீசனும் அதுதான். ஸோ எந்த வாய்ப்பு வருது, உங்களுக்கு என்ன வேணும் வேணான்றது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் அதை நோக்கி நீங்கள் வந்து பயணம் செஞ்சிங்கன்னா லைஃப்பில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும்ன்ட்டு அதையும் இவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கூட இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க செல்வராகவன் அவர்கள் கூட சேர்ந்தெல்லாம் நடிச்சிருக்காங்க. அதில் தலைக்கீழே தொங்குற மாதிரி பகாசுரன் படத்திலலாம் வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வந்திருக்கும். அதுக்கு கிட்டத்தட்ட 23 தடவை சேரையிலே இவங்க தொங்குனாங்களாம். அந்த டைமில் இவங்களுக்கு பீரியட்ஸ் பெயினும் இருந்தலாம். இது போல் சில விஷயங்கள், அதாவது மென்டலி ப்ரெஷராக இருக்கும்போது கூட ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இவங்க இருந்திருக்காங்களாம். செல்வராகவன் அவர்களை நிறைய இடங்களில் திட்டுற மாதிரியான சீக்வன்ஸ் தான் இருந்திருக்கும். என்னம்மா நீ இவ்வளோ பொறுமையாக திட்டுற, நல்லா திட்டுமா நல்லா திட்டுமான்னு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு சூப்பராக வந்து இவங்க நடித்து கொடுத்துருப்பாங்க. நிறைய பேருக்கு இவங்களுடைய கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்க வந்து ரொம்ப போல்டாக இருக்காங்க, மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருக்காங்கன்ட்டு நிறைய இடங்களில் இவங்கள பற்றியும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ ஒருத்தங்க வளர்ந்து வராங்கன்னும் போது கண்டிப்பாக அவங்கள பற்றி நெகட்டிவான விஷயங்கள் இருக்க தான் செய்யும். அதனால் அதெல்லாம் பொருட்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அது இவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாலாம் இந்த ஒரு பொசிஷன் கிடைக்கவே கிடையாது. அவங்களுடைய சிஸ்டருக்கு ப்ராப்ளம் வரும்போது கூட இவங்க தான் போராட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தனக்கும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் என்ன ப்ராப்ளம் வருதோ அதுக்கு கண்டிப்பாக குரல் கொடுக்குற ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். டிக்டாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு பல பேரும் பல விதங்களில் மாறி இருக்காங்க. அந்த மாதிரி தான் இவங்க ஒரு நல்ல வழியில் போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இவங்க ஏன் இப்படி போனாங்க, இவங்க நல்ல கருத்துக்கள் தானே சொல்லிட்டு இருந்தாங்க, இப்படி போகாமல் இருந்திருக்கலாமேன்ட்டு ஒரு சிலருடைய விமர்சனமாகவும் கருத்துக்களாகவும் இருக்குது. ஸோ இவங்க அவங்களுடைய கெரியரை அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி தான் இவங்க இந்த பாத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. வாழ்த்துக்களை நம்ம அதுக்கு சொல்லிக்கலாம். அண்ட் இன்னும் அவங்க நிறைய அச்சீவ் பண்ணணும். அவங்க மூலயமா நிறைய பேர் வந்து அவங்களுடைய மென்டல் ப்ரெஷர் இல்லாமல் இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மென்டாராகவும் இவங்க இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் இவங்களுடைய பணிகள் தொடரணும் அண்ட் கெரியர் க்ரோத் ஆகணும்ன்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.